ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ரூவம் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கொஷின் வந்து கொடுத்து அது என்ன வகையான வினா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது என்ன வகையான விடை அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். ஏவல் வினா, கொடை வினா, அரியா வினா, ஐய வினா. அடுத்தது இந்த மாதிரி அறிவினா, அரியா வினா, ஏவல் வினா, கொடை வினா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 2023 கொஷின் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 எக்ஸாம் நடந்திருக்கு இந்த வருஷத்தில். அதோட கொஷின் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 5 வினாக்கள் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது அதோட மதிப்பெண்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 7.5 மார்க்ஸ். 7.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பார்ட்டில் மட்டும் இருக்குது. இதுவே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, ஸோ என்ன ஜஸ்ட் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரியான பார்ட்லேருந்து இதில் வரக்கூடிய முழுமையான மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம கலெக்ட் பண்ணுற மார்க்ஸை வச்சு தான் நம்ம மெரிட்டில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிப்போம். ஆனால் இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கும் போது தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து இருக்கிறதே. ஓகேங்களா? ஸோ அப்போ 2023 கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கும் ப்ரீவியஸாக இருக்கிற கொஷின் பேப்பர்ஸில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆனால் இந்த தமிழ் கட்டாய மொழி தேர்வு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸ்லையும் கேட்குறாங்க. அப்போ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதில்லை. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயம்லாம் நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். மேக்ஸ் மாதிரி. ஓகேங்களா? என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களால் திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இருக்காது. மார்க்ஸ் நமக்கு கட்டாயமாக 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறது, அதாவது மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வரையும் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ்லாம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் 4, 5 அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ கட்டாயமாக உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 வகை இருக்குது. விடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 வகை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வினா விடை வகைகள். ஸோ வினா அப்படிங்கிறது நமக்கு 6 வகை இருக்குது. விடையை பொறுத்த வரைக்கும் 8 வகை இருக்குது. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நன்னூல் பாடல் 385 வினாவை பற்றியும், நன்னூல் பாடல் 386 விடையை பற்றியும் வந்து, அதாவது வினா 6 வகை இருக்குது, விடை 8 வகை இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்து நன்னூல் வந்து சொல்லுது. பாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 385 வினாவை பற்றியும் 386 விடையை பற்றியும் சொல்லுது. வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன 6 வகையான வினா அப்படின்னா, அறிவினா, அரியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடையை பொறுத்த வரைக்கும் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இன மொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு 8 வகை இருக்குது. ஓகேங்களா? இது என்ன அப்படிங்கிறது ஒன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷனாக நீங்கள் பார்த்துட்டு, இது கூடவே இந்த வருஷத்தில் கொஷின் பேப்பர்ஸில் இது சம்மந்தமாக கேட்ட கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த பார்ட்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. 5 கொஸ்டின்ஸ்னால் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வினா வகை. ஓகேங்களா? ஸோ வினா வகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அறிவினா. அறிவினா அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவிதையின் பொருள் யாது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த கவிதையின் பொருள் யாது அப்படிங்கிறது இதை மட்டும் பார்க்காம, ஸோ அறிவினா அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அறிவினா அப்படிங்கிறது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறது. அப்போ ஆசிரியருக்கு அந்த கவிதையோட பொருள் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? கிளாஸில் அவர் டீச் பண்ணும்போது அந்த கவிதையோட பொருளை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பார்.
அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மாணவர்களுக்கு அந்த கவிதையோட பொருள் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஆசிரியர் மாணவர்களை பார்த்து திருக்குறளை இயற்றியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. திருக்குறளை இயற்றியது அப்படிங்கிறது திருவள்ளுவர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், ஆசிரியருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அது சம்மந்தமாக நடத்தும் போது மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அறிவினா. தனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவினா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறியா வினா. ஸோ அறியா வினாவை பொறுத்த வரைக்கும் அதே எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கவிதையின் பொருள் யாது அப்படிங்கிறது. அறியா வினா அப்படிங்கிறதுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சுத்தமாக அதை பற்றின ஐடியாவே இல்லை, சுத்தமாக தெரியாது. அது இன்னும் தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அறியா வினா. இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து கேட்குறது. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியரை பார்த்து, ஏன்னா ஆசிரியர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மாணவர்கள் வந்து ஆசிரியரை பார்த்து இந்த கவிதையின் பொருள் யாது அப்படிங்கிறது கேட்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா அறியா வினா. தனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 இதுவும் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. அடுத்தது ஐய வினா. ஐய வினா, ஐயம் அப்படின்னாலே என்ன, டவுட்டு, சந்தேகம், அதுதான் வந்து அர்த்தமாகும். அப்போ ஐய வினா அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மங்கை செஞ்சுருப்பாங்களா இல்லை மணிமேகலை செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறது அந்த கேட்ட நபருக்கு வந்து தெரியலை. ஸோ இவரா இல்லை இவரா அப்படின்னு கேட்குறதா வந்து சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கிறதுக்காக கேட்குறது. ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ரோட்டு ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இந்த பக்கம் வந்து போகிறவர் கேட்குறாரு, தூரமாக வந்து ஒரு கயிறு கிடக்குது. ஓகேங்களா. இவருக்கு என்னென்னா அந்த இருட்டில் அது கயிறா இல்லை பாம்பா அப்படிங்கிறது தெரியல. வரவர்கிட்ட கேட்குறாரு, அங்கே கிடப்பது கயிறா அல்லது பாம்பா அப்படின்னு கேட்குறதா வச்சுக்கோங்க. அதாவது கயிறுன்னு தெளிவாக தெரியல, பாம்பா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக கேட்குறாங்க, எழுப்புகிற கேள்வி. அதுதான் வந்து ஐய வினா. இதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஒரு கொஷின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரே கொஸ்டினில் ஒரு 2 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இவங்களா அவங்களா, அதுவா இதுவா இப்படிங்கிற இருக்கிற மாதிரி இருந்தாலே அது ஐய வினா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குழல் வினா. ஓகேங்களா. ஸோ குழல் வினாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம எங்கே கேட்போம், ஒரு புக் ஸ்டோரில் போயிட்டு கேட்குறோம். முதல்ல குழல் வினா அப்படின்னா இதை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்காக, அதாவது கடைக்கு போயிட்டு இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது வாங்குகிற நோக்கத்தோடு நம்ம போய் கேட்போம், இந்த புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதாவது நம்ம அதை நம்ம வாங்கிக்கிறதுக்காக. ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு தோரம்பருப்பு இருக்கிறதா இல்லை நல்லெண்ணெய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நமக்கு அது இந்த இடத்துல தேவை, அது தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக அந்த கடையில் அது அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது கேட்டு நம்ம வாங்கிறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய எழுப்பக்கூடிய வினா தான் இந்த குழல் வினா. அதுக்கு எக்ஸாம்பிள், புக் சென்டருக்கு போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கொடை வினா. கொடை வினா அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எழுப்பக்கூடிய கொஸ்டின். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என்னிடம் 2 எழுதுகோள் உள்ளது, உன்னிடம் எழுதுகோள் உள்ளதா. சக மாணவர்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸாம் டைமில் வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்கிட்ட 2 பேனா இருக்குது, உங்ககிட்ட பேனா இருக்கா, பேனா கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறது. இல்லை ஒரு பேங்க்குக்கே நம்ம போகிறோம், 2 பேராக போகும்போது அதில் சலான் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் வந்து பேனா வந்து தேவைப்படும், என்கிட்ட பேனா இருக்குது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறது. இல்லை தன்னோட பேனாவை கொடுக்கறதுக்காக, கொடுத்து உதவுறதுக்காக, தன்னிடம் இல்லை தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோக்கத்தில் எழுப்புற வினா அப்படிங்கிறதுனா அது கொடை வினா. ஓகேங்களா. என்னிடம் 2 எழுதுகோள் உள்ளது, இது உன்னிடம் உள்ளதா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஏவல் வினா. ஏவல் வினாவை பொறுத்த வரைக்கும் நீ அதை செஞ்சுட்டு வா, இதை செஞ்சுட்டு வா அப்படிங்கிறது நம்ம சொல்லி செய்ய வைக்கிறது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா. ஒரு அக்கா தம்பிகிட்ட வீட்டில் தக்காளி தீர்ந்து போச்சு, நீ கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவல் வினா, சொல்லி செய்ய வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான வினா. ஸோ இதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஷின் வரும்.
இப்போ கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது என்ன கொஷின் என்னங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விடை வகை. ஸோ விடை மொத்தம் எத்தனை வகைன்னு சொல்லியிருந்தோம்? 8 வகை அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், கடை தெருவு எங்கு உள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைத்தெருவு இப்பக்கத்தில் உள்ளது, இந்த இடத்துல உள்ளது. வேறு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம மேக்ஸிமம் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறது, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து விசாரிக்கிறது இந்த மாதிரியான கொஷினாக தான் இருக்கும். அதுக்கு வந்து விடை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு விடை. அதுதான் வந்து நம்ம கேட்குற நபர்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விடையாக இருக்கும். அதாவது சுட்டி காட்டுறது, இதுதான், இது இங்கே தான் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, இந்த வழியில் இருக்குது, இது இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சுட்டி காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு விடை. அடுத்தது மறைவிடை. மறைவிடை அப்படிங்கிறது கடைக்கு போவாயா அப்படின்னு ஒரு ஹெல்ப்புக்காக கேட்குறோம் அப்படின்னா போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை அப்போஸ் பண்ணுறது. இல்லை நான் போக மாட்டேன், செய்ய மாட்டேன், இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைவிடை. அதுக்கு அடுத்தது பாருங்கள் நேர்விடை. நேர்விடையை பொறுத்த வரைக்கும் கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கும்போது போவேன், இல்லை இதை எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னு கேட்கும்போது நான் செஞ்சு தருவேன், செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நேர்விடை. ஸோ அதுக்கு அடுத்தது ஏவல் விடை. ஓகேங்களா? ஸோ ஏவல் விடை. ஏவல் விடையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது நீயே செய்யே அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அவங்களால முடியாமல் தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறது. இது மேக்ஸிமம் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அம்மா ஏதாவது கேட்கும் போது, முக்கியமாக வந்து தவறாக சொல்லலை, பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கலாம். அம்மா இந்த காய்கறியை கொஞ்சம் அரிஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா என் தங்கச்சி அப்படி தான் சொல்லி எங்கள் அம்மாட்ட. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாரையுமே நம்ம வந்து குறை சொல்லலை, மேக்ஸிமம் சொல்கிறது. இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறது, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது கேட்குறத வச்சாலே நம்ம என்ன பண்ணிட முடியும், நம்மளால் மேக்ஸிமமான இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், சுட்டு விடையை பொறுத்த வரைக்கும் சுட்டு விடை அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குறோம், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏவல் விடை அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, வீட்டில் அம்மா வந்து தன்னோட மகள்கிட்ட காய்கறி வந்து அரிஞ்சு தருவியான்னு ரெக்வஸ்ட்டாக கேட்கும் போது நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை. ஓகேங்களா? இது அன்றாட லைஃப்பில் நம்ம நடக்கக்கூடிய விஷயத்த எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், மற்றபடி யாரையும் குறை சொல்கிறதுக்காக நம்ம சொல்லலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வராமல் இருப்பேனா அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது ஒரு வினாவுக்கு எதிர்வினா, இதுவும் வந்து வினா தான். ஓகேங்களா? என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்கும்போது வராமல் இருப்பேனா, என்னோட வந்து நீ சினிமா தேட்டருக்கு வருவியான்னு கேட்கும்போது வராமல் இருப்பேனா, என்னை விட்டுட்டு போயிடுவியா, வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து வினா எதிர் வினாதல் விடை. அதுக்கு அடுத்தது உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நடந்திருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ விளையாடவில்லையான்னு கேட்கும் பொழுது எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிச்சிட்ருக்கு, அதனால் நான் வந்து விளையாட வரல. உற்றது உரைத்தல்லாம் ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே நடந்த விஷயத்த கால் வலிக்கிறதுனால நான் வந்து விளையாடல, ஏன் கிளாஸுக்கு வரல, எனக்கு வந்து ஏன் அதை படிக்கலை அப்படின்னா எனக்கு தலை வலிச்சுது, எனக்கு தலை வலிக்குது, அதனால் இதை படிக்கலை. அப்போ ஒரு ரீசன் வந்து என்னென்னா ஏற்கனவே நடந்ததை வந்து சொல்கிறது தான் வந்து உற்றது உரைத்தல் விடை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஊறுவது கூறல் விடை. இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து நீ விளையாடவில்லையான்னு கேட்கும்போது கால் வலிக்கும், விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும். நீ வந்து ஜூஸ் குடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சளி பிடிக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் திங்கலையான்னு கேட்கும்போது எனக்கு சளி பிடிச்சிக்கும். நம்ம ரெய்னி சீசனாக இருக்குது, மழை டைமாக இருக்குது அப்படின்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை இந்த மாதிரி ஐஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது எனக்கு சளி பிடிச்சிக்கும், எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடக்க போகிறதுக்காக முன்கூட்டியே இதை தவிர்க்கிறாங்க. அப்படின்னாவும் வச்சுக்கோங்க. நீ விளையாடவில்லையான்னு கேட்கும்போது கால் வலிக்கும்னு சொல்கிறது. ஊறுவது கூறல், இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறது. நீ ஐஸ் சாப்பிட மாட்டியா, ஐஸ் திங்கலையா, எனக்கு சளி பிடிக்கும், ஐஸ் தின்னா எனக்கு சளி பிடிச்சிக்கும், இனிமேல் தான் நடக்கும் அது, அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன். இது வந்து ஊறுவது கூறல் விடை. அதுக்கு அடுத்தது இனமொழி விடை. ஸோ இனமொழி விடை அப்படிங்கிறது
உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கட்டுரை எழுத தெரியும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆன்சர் வந்து சொல்கிறது. அதுக்கு இணையாக வேறு ஏதாவது ஆன்சர் வந்து சொல்கிறது. இது என்னோடய லைஃப்லேயே நடந்திருக்கு. ஸோ என்னோடய மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐசிஐசியில் ஃபார்ம் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஐசிஐசியில் அக்கௌண்ட் இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன் என்கிட்ட ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா. அதுக்கு என்னென்னா பயங்கரமாக திட்டினார். என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்கிறான், நீயா ஒன்று சொல்லாத. அப்போ இந்த இனமொழி விடை அப்படிங்கிறது உங்கள் லைஃப்லேயும் வந்து ஒரு சில விஷயம் நடந்துக்கும். யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆசிரியரோ இல்லை நண்பரோ யாராவது ஒருத்தர் கேட்கும் போது அதுக்கு நம்ம தகுந்தது சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆன்சரை சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த இனமொழி விடை அப்படிங்கிறது இன்றைக்குமே ஒரு சின்ன பிரச்சனையில் தான் முடியும். என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள். ஐசிஐசியில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஐசிஐசியில் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு என்னோடய மேனேஜர் என்கிட்ட கேட்குறாரு. நான் அதுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குது, நான் என்ன கேட்டால் நீ என்ன பதில் சொல்கிற அப்படிங்கிறாரு. இது மேக்ஸிமம் வந்து இது எங்கே நடக்கும் நம்ம வீட்டில் அப்படின்னா, நம்மளோட அப்பாட்ட பேசும்போது அது பையனோ இல்லை பொண்ணோ ஏதாவது ஒன்று கேட்கும் போது அது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பதில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கோவப்படுவாங்க. மேக்ஸிமம் இந்த இனமொழி விடையினாலே நமக்கு சில பிரச்சனை தான் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம நடக்கிறத இங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இது மறக்காது. ஒன்று கேட்டால் அதுக்கு இணையாக ஒன்று சொல்கிறது இனமொழி விடை. ஓகேங்களா? இப்போ வினாக்கள் எத்தனை வகை அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க, விடை அப்படிங்கிறது எத்தனை அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஒரிஜினல் கொஷின்ஸில் கேட்டால் அந்த கொஷின்ஸு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இங்கே ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். வீடு எங்கே உள்ளது, வீடு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது. நான் கொஞ்சம் டைம் தரேன், நீங்களே வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து சுட்டு விடை, நேர் விடை, மறை விடை, ஏவல் விடை. போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிக்க வரீங்க அப்படின்னாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிச்சிருந்தீங்கனாலும் சரி, கொஞ்சம் டைம் அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்கள். வீடு எங்கே உள்ளது அப்படிங்கிற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது. ஆன்சர் கரெக்ட், நீங்கள் சொன்னது சுட்டு விடை, சுட்டி காட்டுறது. நம்ம இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம், எங்கேயாவது ஊருக்கு போகும்போது எங்கேயாவது வழி தரலன்னு கேட்கும் போது யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சுட்டி காட்டுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் கேட்குற அந்த அட்ரஸ்ஸு. மேக்ஸிமம் அட்ரஸ் கேட்கும் போது இந்த இது தான் வரும், சுட்டு விடை. ஓகேங்களா? அடுத்தது, நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை? இனமொழி விடை, ஊறுவது கூறல் விடை, உற்றது உரைத்தல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது. பாடவில்லையா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வாய் வலிக்குது, வாய் வலிச்சிட்ருக்கு. நீ படிக்கலையான்னு கேட்கும்போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே நடந்தது. அப்போ உற்றது உரைத்தல் விடை. ஓகேங்களா? வாய் வலிக்கிறதுனால நான் பாடலை, தலை வலிக்கிறதுனால நான் படிக்கலை. ஓகேவா? உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குற கொஷினுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. நேர்விடை, இனமொழி விடை, ஏவல் விடை, மறை விடை. இதுக்கான ஆன்சர். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிள். ஐசிஐசிஐயில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும்போது ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இனமொழி விடை, ஒரு விஷயம் கேட்கும் போது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இல்லை அதுக்கு இனமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. கதை எழுத தெரியுமான்னு கேட்குறதுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடை? நேர் விடை, ஊறுவது கூறல் விடை, ஏவல் விடை, சுட்டு விடை. இது செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறது. திரும்ப அவங்களே கொஷின் வந்து சொல்கிறது நீயே செஞ்சுக்க. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தோம். வீட்டில் வந்து அம்மா காய்கறி அரிஞ்சு தரும்போது தன்னோட மகள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்கும்போது நீயே செஞ்சுக்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. ஓகேங்களா? ஸோ ஏவல் விடை தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று ஊறுவதை உரைப்பது எவ்வகை விடை? இந்த இடத்துலேயே கொடுத்துட்டாங்க ஊறுவது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சமயத்தில் அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க.
நடனமாடவில்லையானா எனக்கு கால் வலிக்கும்னு ஆன்சர் பண்ணுறது. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம், நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ளது. ஓகேங்களா? இப்போ நடக்க போகிறத சொல்கிறது, அதனால் தவிர்க்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஊறுவது கூறல் விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் சொல்கிறது. ஸோ ஆடத் தெரியுமான்னு ஒன்று கேட்கும்போது பாடத் தெரியும் சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடை. இனமொழி விடை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. கடைக்காரர்கிட்ட போய் எதுக்காக கேட்குறோம்? நம்ம வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம். அப்போ கொடை வினாவா, ஏவல் வினாவா, அரியா வினாவா, கொழல் வினாவா? ஸோ அதுக்கான ஆன்சர் கொழல் வினா. ஓகேங்களா? கொழல் வினா. கடைக்காரர்கிட்ட போயிட்டு அவன் அந்த புக்கை வாங்கிக்க போகிறோம். ஸோ அதனால் கேட்குறது கொழல் வினா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது நேர் விடை, சுட்டு விடை, ஏவல் விடை, மறை விடை. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல். அறிவினா, ஐயவினா, அரியாவினா, கொழல் வினா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம், அதுவும் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்ததுன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 2023 நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கு எக்ஸாம்பிளோடு நம்ம நடத்தி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.